மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா போட்டு 2 வாரத்தில் நல்லா தளன்னு வளர்ந்துட்டாங்க நம்ம வெந்தயக்கீரை. அவங்கள தாங்க நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த அரளி செடி வந்து நம்ம உள்ளே நட்டி வைக்க போகிறோம். ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்ல க்ரோத் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரோஸ் குச்சிங்க நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே தான் நம்ம ரோஸ் பிளான்ட் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டோம். அதில் வந்து குண்டு குச்சியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வீசறதுக்கு மனசு இல்லாமல் இதே இந்த பக்கெட்டில் வந்து நம்ம நட்டி வச்சோங்க. அதுவுமே வந்து நல்லா துளிர் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். உங்களோட செடியுமே இதே மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்ல க்ரோத் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டிலே வந்து நம்ம நான்வெஜ் வந்து நம்ம செய்வோம். வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுத்தாலே போதும். சிக்கன், மட்டன், மீன் இதெல்லாமே கழுகுற தண்ணி வந்துட்டு நம்ம இதுவங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க. நம்ம வேஸ்ட்டாக வந்து கீழே ஊற்றுறக்கு நம்ம பிளான்ட்ஸுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்தெல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கொடுப்பாங்க.